ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள். அதிசயங்களே அதிசயிக்கும் அற்புத குடும்பம் இது. 3 தலைமுறைகளாக சாயி பக்தி என்கிற ராஜபாட்டை அமைந்த பாபா கோட்டை இவர்களின் இல்லம். 1940களிலேயே பாபாவை அறிந்த குடும்பம். மதுரைக்கு எழுந்தருளிய சாயி கிருஷ்ணனை தரிசனம் செய்தார் அம்புஜம் மாமி. அங்கே தொடங்கி அடுத்த 3 தலைமுறைகளாக பாபா பக்தி உள்ளத்தில். அம்புஜத்தின் மகள் ஜனகம். அம்மாவின் பக்தி மகளுக்கும் அமைய, அது அமையாத கணவருக்கு தெரியாமல் பல வருட பாபா வழிபாடு இல்லத்தில். 80களின் இறுதியில் தொடங்கி விபூதி குங்குமம் படங்களில் சிருஷ்டியாகி 25 வருடங்களாய் அவ்வப்போது சுவாமி தன் இருப்பை காட்டி ஜனகத்தின் கணவர் கண்ணனையும் ஆட்கொண்டார் பாபா. இவர்களின் தவப்புதல்வன் ஸ்ரீனிவாசன். சுவாமியை இதயமாய் சுமக்கும் நேசன். மனைவி மீனாட்சி மற்றும் அற்புத சிட்டுகளான அபராஜிதா, சர்வஜித், ஆராத்யா என 3 குழந்தைகளுடன் ஆதம்பாக்கத்தில் ஆண்டவன் சாயியின் அணுக்கத்தில் வாழ்ந்து வருகிறார். இவர் இல்லத்தில் இன்று வரை நடந்த அற்புதங்களை சாயி பக்தர்களே கூட வியந்து மலைப்பர். ஸ்ரீ சத்யசாயி யுகத்திற்கென சுவாமியின் அனுமதியின் பேரில் இவர் அளித்த பிரத்யேக நேர்காணல் அற்புத விருந்தாய், ஆன்ம மருந்தாய் இதோ. 1950ஸ்ல ஸ்ரீ சத்யசாய் யுகம் சேனல் நேயர்களுக்கு மொத்த குடும்பத்தையும் நானே பாத்துக்கிறேன், சுவாமி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையசைப்புல, என்னோட பேரு ஸ்ரீனிவாசன், அம்மாவுடைய வாழ்க்கையில சுவாமி எப்படி வந்தார் அப்படின்னாக்கா, அப்போ சுவாமி அந்த 1974ல தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த நவராத்திரி முடிஞ்ச சமயத்துல மாமா கரெக்டா சென்னைக்கு வராரு. மாமாட்ட வந்து அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி கனவு கண்டேன்டா நானு. ஆபர்ட்ஸ்பரி வாசல்ல இறங்கிட்டோம். ஆபர்ட்ஸ்பரி அந்த கேட்டுக்குள்ள நாங்க நுழையும் போது தான் சுவாமியோட அந்த ரெட் கலர் காரு எங்களை பாஸ் பண்ணி போகுது. எங்க பின்னாடி ஒரு 10-15 பேர் நிக்கிறாங்க. சுவாமி என்ன பண்ணாரு, கதவை திறந்து 2007 சுவாமி ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, நீ பாக்குறத நிறுத்தி இனிமே பார்க்க வேண்டாம், நான் வந்து யாரு வரேங்கிறத நானே சொல்லுவேன்னு சொல்லிட்டு, நீ முடிச்சுட்டு நீ திருப்பதி போயிட்டு வா, ஒரு முஸ்லீம் வந்து திருப்பதி போயிட்டு வான்னு சொல்றாரு. அவர் கையில வச்சுட்டு ஊதுடாரு, கையால ஊதிட்டு எடுத்தா பிரம்மா கல்யாணம்ங்கிறது யாருமே பண்றது இல்ல எக்ஸப்ட் இன் 2 places. 2014ல மகாசமாதிக்கு அப்புறம் அந்த பர்த்டே அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் உடம்புக்குள்ள ஃபுல்லா அவங்க வந்து she got that shivering. அவங்க திடீர்னு என்ன பண்றாங்க, கால் முடியாதவங்க முட்டிக்கால் போட்டு நிக்கிறாங்க, நின்னு சாய்ராம் 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 கத்துறாங்க. அந்த பஜன் ஸ்டாப் பண்ணிட்டோம் நாங்க கத்தின உடனே. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சத்யசாய் யுகம் சேனல் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். என்னோட பேர் ஸ்ரீனிவாசன். நான் வந்து ஆதம்பாக்கம் சென்னையில இருக்கேன். என்னோட அப்பா வந்து ஸ்ரீ கண்ணன், அம்மா வந்து திருமதி ஜனகம். அவங்க 2 பேருமே வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. பகவான் வந்து எங்களுடைய வாழ்க்கையில அந்த சத்யசாய் பாபா அப்படின்ற ஒரு பேர் எங்க வாழ்க்கையில வந்தது வந்து என்னுடைய அம்மாவுடைய அம்மா மூலமாக. அவங்க பேரு திருமதி அம்புஜம் வேதாந்த தேசிகன். 1950ஸ்ல திரு சுப்பிரமணியம் செட்டியார் மதுரையில இருந்தார் இல்லையா, சோ அவருடைய வீட்டுக்கு சுவாமி விஜயம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேள்விப்பட்டாங்க. அவங்க மதுரையில இருந்தாங்க குடும்பமா. எங்க அம்மா கிட்ட வந்து அவங்க கேட்ட பொழுது, அம்மாக்கு ஒரு 14 வயசு இருக்கும். அப்பொழுது ரொம்ப பெரிய ஈடுபாடு நம்பிக்கையெல்லாம் அம்மா கிடையாது, அதனால அவங்க வரலான்னு சொல்லிடுறாங்க. அம்மாவோட கூட பிறந்தவங்க மொத்தம் 10 பேர். ஸோ அம்மாவோட இமீடியட் பிரதர் திரு கிருஷ்ணன் பேரு, அவர் வந்து ஒரு 12 வயசு அப்போ. அவர் அழிச்சிட்டு பாட்டி வந்து செட்டியாரோட இல்லத்திற்கு சென்றிருக்காங்க. அப்போ சுவாமி அங்க வரவே முதல் தடவை சுவாமியை பார்த்த உடனேயே பாட்டிக்கு வந்து இவர் தான் இறைவன் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுல பதிஞ்சிருது. அப்படியே நமக்கெல்லாம் நடக்கிற மாதிரியே சுவாமியை பார்க்கும்போது நமக்கு அப்படியே மயிர் பூச்செரியும், கண்லேருந்து தண்ணி வரும் இல்லையா. சோ அது மாதிரி பகவானை பத்தி பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கும்போது சுவாமியே கூட பக்கத்துல வராரு. பக்கத்துல வந்துட்டு, எதுக்காக அழற நீ அழ வேண்டாம், நான் உன்னுடைய மொத்த குடும்பத்தையும் நானே பாத்துக்கிறேன், சுவாமி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையசைப்புல ஒரு A4 சைஸுக்கு கொஞ்சம் சின்ன சைஸுக்கு வந்து ஒரு சுவாமியுடைய அந்த காலத்து போட்டோ, சுவாமி சேர்ல வந்து ஒரு 22 வயது 25 வயசு பையனா மாலைகள் போட்டுக்கொண்டு அபயஹஸ்தம் மட்டும் தூக்கி காமிச்சிட்டு இருப்பாரு. பழைய போட்டோ. அது மெட்டீரியலைஸ் பண்ணி சுவாமி வந்து கொடுத்துட்டு வித் சிக்னேச்சர் இருந்துதான் அதுல கொடுத்துட்டு, இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிடுறாங்க. சோ அன்னில இருந்து சுவாமியோட போட்டோ வந்து பாட்டியோடைய வீட்டுல வந்து பூஜை அறையில வந்து இருக்க ஆரம்பிச்சது. பாட்டிக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்கும், அதனால ஒரு பஜனை புக்கையும் அங்க வாங்கிட்டு பஜனைகள் வீட்டோட சும்மா பாடிட்டு இருப்பாங்க. என் மாமாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அதுல, திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு. அப்படியே போக 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 அவரும் பாட்டியும் பயங்கர ஒரு பக்தர்களா மாற, மற்றவர்களுக்கு எதிர்ப்பு இல்லை, அவரை நம்பிக்கை இல்லை, மற்ற பசங்களுக்காகட்டும் எங்க தாத்தாவாகட்டும் எதிர்ப்புன்னு இல்லை. அப்படியே சுவாமியுடைய புகழ் ஓடிட்டே இருந்தது. அம்மாவுடைய வாழ்க்கையில சுவாமி எப்படி வந்தார் அப்படின்னாக்கா,
1972 வந்து பாட்டி சுவாமி கிட்ட சேர்ந்த தருணத்துல அம்மாவால போக முடியல சென்னையில இருந்து மதுரைக்கு. அடுத்த நாள் தான் போயிருக்காங்க. ஸோ அடுத்த நாளுக்கு அதுக்கப்புறம் அந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு she was so dejected, ரொம்ப ஒரு வருத்தத்துல இருந்த பொழுது மாமா சொன்னாராம், அக்கா நீ வந்து நம்பாட்டி பரவாயில்ல, உனக்கு வந்து பாட்டு ரொம்ப பிடிக்கும், மியூசிக் ரொம்ப பிடிக்கும், ஸோ நீ ஏன் பஜனைக்கு வரக்கூடாது, பஜனை ஏன் காதால கேட்க கூடாது அப்படின்னு சொன்னோன்னு அம்மாவுக்கும் சரின்னு பட்டுது. மாமா வந்து டிவிஎஸ் நகர் சமிதியில இருந்தாரப்போ, அவர் வந்து மதுரா காலேஜ்ல பிசிக்ஸ் ப்ரொஃபசர். அவர் வந்து அம்மாவை அழைச்சிட்டு போக அன்னைக்கு சமிதியில வந்து பஜன் கேட்டிருக்காங்க. அம்மாவுக்கு மனசு ரொம்ப லேசாச்சு. நம்பிக்கை ஆனா இன்னும் வரலை, அந்த சமயத்துல வரலை. அங்க இருந்த ஒரு 4-5 நாட்களும் தொடர்ச்சியா போயிருக்காங்க. அப்புறம் சென்னை வந்தாச்சு. அதுக்கப்புறம் சுவாமியோட எந்த இன்ட்ராக்ஷனும் கிடையாது. சுவாமியோட பேர் வீட்லயும் ஒன்றும் தெரியல. அதாவது என்னுடைய அப்பாவோட அம்மாவாட்டும் அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லை. ஸோ நார்மலா ஒரு பூஜை அப்படிதான் ஓடிட்டு இருந்தது. மதுரையில இருந்ததுனால அப்பாக்கும் அம்மாக்கும் வந்து எப்படின்னாக்கா மதுரை மீனாட்சி மேல ரொம்ப பெரிய ஈடுபாடு உண்டு, ரொம்ப பக்தி உண்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ சுவாமி அந்த 1974 தான் ஃபர்ஸ்ட் வந்து அம்மாக்கு வந்து தான் வந்து ஒரு இறைவன் ஸ்வரூபம் அப்படிங்கறத காமிச்சு கொடுத்தாரு. மீனாட்சியோட பக்தர்கிறதுனால அந்த ஷியாமலா நவராத்திரி தை மாசம் அமாவாசைக்கு அப்புறம் வர நவராத்திரியில வந்து ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க அம்மா. அந்த 1974 ஜான்வரியில அந்த நவராத்திரி வந்த முதல் நாள் வீட்டுல ஒரு படம், மீனாட்சி படம், பழைய படம் இருக்கும். அதை வச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நைட் தூங்கிடுறாங்க. அன்னைக்கு கனவுல வந்து மதுரை மீனாட்சி அம்மன் அந்த உற்சவ விக்கிரகத்தை வந்து கோயில இருந்து எடுத்துட்டு வரதா ஒரு கனவு அம்மாக்கு. அங்க எடுத்துட்டு வராங்க விழாக்கு. அம்மா அங்க பக்தர்களோட நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சோ முன்பக்கம் வரும்பொழுது மீனாட்சி அம்மனுடைய அந்த ரொம்ப அழகான அந்த விக்கிரகமும், அவங்க திருப்பி சப்பரத்தை தூக்கி திருப்பி போகும்போது பின்னாடி வந்து சுவாமியுடைய அந்த அழகான கேசமும் அந்த ஆரஞ்சு கலர் அங்கியும் தெரியுது அம்மாக்கு. ஒரு 3 வாட்டி 4 வாட்டி போயிட்டு வருது. எழுந்துடுறாங்க காலையில. அதை பெருசா எடுத்துக்கல அவங்க. ஓகே, நம்ம வந்து ஏன் வந்து இந்த மாதிரி கனவு வருது, மீனாட்சி வந்தா பரவாயில்ல, இவர் ஏன் பின்னாடி வர்றாரு தெரியலையேன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதே கனவு நவராத்திரி முழுக்க வந்திருக்கு அவங்களுக்கு தொடர்ச்சியா. அது வந்து அம்மா கொஞ்சம் ஒரு மனசுல வந்து சுவாமி என்ன சொல்ல வராரு, சுவாமி வரணும்னு நினைக்கிறா என்னன்னு தெரியலையேன்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த நவராத்திரி முடிஞ்ச சமயத்துல மாமா கரெக்டா சென்னைக்கு வராரு. மாமாட்ட வந்து அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி கனவு கண்டேன்டா, நானு என்ன சொல்ல வராது தெரியல. அப்போ அக்கா ஒன்னும் இல்ல, சுவாமி வந்து உனக்கு வரணும்னு நினைக்கிறாரு போல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டா மாமா வரைச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க. அது சுவாமி பர்த்தியில போயிட்டு சுவாமியோட சைன் வாங்கிட்டு ஒரு போட்டோ எடுத்து வந்து தராங்க. இந்த போட்டோவை நீ வந்து வச்சுக்கோ. அம்மாவோட கனவு முடியறதுக்கும் மாமா சுவாமியோட போட்டோ கொண்டு வரதுக்கும் ஒரு சிங்க் இருந்தது. அப்போ அம்மா அப்பவும் என்ன பண்றாங்க, அந்த போட்டோவை வாங்கி ஒரு பொட்டி, ட்ரங்க் பொட்டியில துணிகளுக்கு அடியில வச்சிடுறாங்க. அது ஃப்ரேம் போடல. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஆக ஆக அவங்களுக்கே ஒரு மனசுக்குள்ள என்னமோ தோணி, நம்ம வந்து கனவுல வந்ததே நம்ம வைக்காம இருக்கோமே அப்படின்னு அப்பா கிட்ட கேட்கும்பொழுது அப்பா சொன்னாராங்க, ஏன் பிரச்சனை இல்லை, நீ போட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணாலும் அப்பயும் ஒரு கதவுக்கு பின்னாடி மாட்டி வச்சிருந்தாங்களாமா அவங்க எங்களோட பாட்டிக்கு பயந்து. அப்புறம் கடைசியில எங்க பாட்டியும் அதாவது அப்பாவோட அம்மாவும் வந்து நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எடுத்து பூஜையிலேயே வச்சிரு அப்படின்னு சொன்னோன்னா அந்த போட்டோவை தூக்கி பூஜையில வச்சுக்கிறாங்க. அது 1979 கிட்ட ஸ்டார்டிங்ல அது. ஸோ அப்படியா சாமி உள்ள வந்தாரு. 1979 நான் பிறந்தேன். அதுக்கு பிறகு வந்து 81 இல்ல 82 அந்த சமயத்துல வந்து எங்க மாமா திருமதி சரோஜினி தியாகராஜன், அதாவது நம்ம சத்யசாய் யுகத்துல கூட பொன்மணி அம்மா பேசியிருப்பாங்க, காகாபுஜண்ட நாடியை வந்து இவர் ரமணி குருஜிங்கிறவர்கிட்ட போய் கேட்டு தொகுத்து வழங்கினவங்க. அவங்க வீடு வந்து இந்திரா நகர்ல இருந்தது. ஒரு சின்ன ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க வீட்டுல சுவாமியோட பிரத்யக்ஷம் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ 82, 83 எனக்கு நினைவு தெரிஞ்சு அப்பதான் சுவாமியை வந்து சுவாமியோட ஒரு ஃபோல்டுக்குள்ள நானும் வரேன். இப்போ எனக்கு வந்து எப்படின்னாக்கா நான் பிறந்த பிறகுவே நான் பாக்குறது சுவாமி தான். ஏன்னா அதுல சுவாமியோட பேர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு வீட்டுல. ஒரு முழுக்க பூஜை கீஜை அப்படின்றது இல்லாம இருந்தாலுமே சுவாமியோட பேர் வீட்டுல வந்து திரும்பி வர ஆரம்பிச்சிருது. 82, 83 வாக்குல அம்மா எவ்ரி தேர்ஸ்டே வந்து அவங்க வீட்டு பஜனைக்கு, நாங்க ட்ரிப்ளிகேன்ல இருந்தோம், அங்க இருந்து பஸ்ல கிளம்பி போவோம். நாங்க அங்க சுவாமியோட மிராக்கிள்ஸ் ரொம்ப மைண்ட் பாக்லிங்கா இருக்கும். அவங்க சின்ன பிளாட்ல எங்க பார்த்தாலும் சுவாமி தான் இருப்பாரு. முழுக்க முழுக்க விபூதி, குங்குமம், மஞ்சள், சுவாமியை வந்து உற்பத்தி பண்ணி தராத விக்கிரகங்களே கிடையாது அங்க. அந்த மாதிரி வந்து நிகழ்வுல வந்து பஜனைகள் பாட அப்பதான் நாங்க தொடங்க ஆரம்பிச்சோம். ஸோ பகவானுடைய பூஜைகள்னு வீட்டுல நடக்காம இருந்தாலும் சுவாமியோட பேர் வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ 1982 வந்து அவங்க வீட்டுக்கு பஜனைக்கு ஃபர்ஸ்ட் அம்மா அழைச்சிட்டு போக நானும் கூட போயிருந்தேன். அதுல இருந்து எனக்கு நினைவுகள் பசுமையா ரொம்ப இருக்கு. அந்த வீட்டுக்கு போறது எவ்ரி தேர்ஸ்டே, எவ்ரி மகா சிவராத்திரி, அங்கெல்லாம் அப்ப நடக்கக்கூடிய மிராக்கிள்ஸ் எல்லாம் பார்த்து வந்து அது மூலமா பகவான் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சுவாமியே சொல்லியிருக்காரு, மிராக்கிள்ஸ் ஆர் மை விசிட்டிங் கார்டுன்னு. ஸோ அது மூலமா சுவாமி வந்து இழுக்க ஆரம்பிச்சாரு எங்களை.
அது அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் வந்து அதாவது சுவாமி கிட்ட என்ன வேண்டிட்டாலும் உடனே நடந்துரும். அந்த மாதிரி நடக்கும். 86, 87 வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கா வீட்டுல வந்து எங்க வீட்லயும் விபூதி மஞ்சள் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சது. சுவாமி பிரசன்ஸ் ரொம்ப இருக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரியே எனக்கு காலகட்டங்கள் மூவ் ஆக நான் ஒரு 5th 6th வரும்போதெல்லாம் பஜனை அப்படிங்கிறது வந்து நம்ம மூச்சுக்கு சமானமா ஆயிருது. நாங்க வந்து துப்ளிகேன்ல இருந்து விருகம்பாக்கத்துக்கு 1990 வந்து ஷிஃப்ட் ஆனோம். ஸோ அங்க வந்து அம்மா என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிறவங்களை வந்து சுவாமி ஃபோல்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல பஜனை ஆரம்பிச்சு வீடு வீடா போய் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல சுவாமி பஜனை வச்சிருக்கோம், வாங்கன்னு. நம்பிக்கை இல்லாதவங்களும் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படியே ஒரு சத்சங்கம் அங்க உருவாக ஆரம்பிச்சது. ஸோ அந்த 1990 எண்ட் அந்த சுவாமி பர்த்டே கிட்ட பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபேமிலி சுவாமியோட ஃபோல்டுக்குள்ள வந்துடுறாங்க. அங்க வந்து பஜனைகள் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த 40 ஃபேமிலிக்குள்ள அந்த ஆல் 365 டேஸ் டெய்லியுமே வந்து 2 hours பஜனை நடக்கும். ஒரு வீட்டுல வந்து 6:45 to 7:45, பக்கத்துலயே வந்து 8 to 8:45 அந்த மாதிரி. ஸோ என்னுடைய ஷெட்யூல் டெய்லி எப்படி இருக்கும்னா, நான் வந்து ஸ்கூல் விட்டு வந்து உடனே ஹோம்ஒர்க் பண்ணி படிச்சுட்டு அம்மாவோட பஜனைக்கு போகணும். இதுதான் அந்த 365 டேஸும் என்னுடைய ஒரு ஷெட்யூலா இருந்தது. அப்படி போச்சு. 1995 வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே நானும் என்னோட 2 ஃப்ரெண்ட், அந்த ஃப்ரெண்ட்ஸும் எங்க வீட்டுக்கு வந்து சுவாமி விபூதி எல்லாம் பார்த்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஈடுபாடு வந்து டிவோட்டீஸ் ஆனவங்க. ஸோ நாங்க 3 பேரும் சேர்ந்து சின்மயா நகர் சமிதி வழியா சுவாமியோட சர்வீஸுக்கு, புட்டபர்த்தி சர்வீஸ், மே மாசம் சர்வீஸுக்கு 10th முடிஞ்சவொன்னு போறோம். ஸோ எங்க 2 பேருக்கு வந்து விஐபி கெஸ்ட் ஹவுஸ் மெயின்டைன் பண்ற சர்வீஸ் கிடைச்சது. ஸோ 10 நாள் வந்து அந்த சர்வீஸை முடிச்சோம். 10 நாள் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் வந்து ஒயிட்ஃபீல்டுக்கு சுவாமியை பார்க்க அழைச்சிட்டு போறாங்க. அப்பெல்லாம் சுவாமி வந்து பாத தரிசனம் கொடுத்தது டைம் ஆக்சுவலா. ஸோ அடுத்த நாள் மதியம் ஒரு 11 மணிக்கு போறோம். சாய் ரமேஷ் ஹால்ல எங்களை எல்லாரும் உட்கார வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருந்தோம். சேவாதள் ஆட்டும் கன்வீனர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சுவாமி அழகா அந்த பின்னாடி அந்த கிருஷ்ணருடைய விக்கிரகத்துக்கு பின்னாடில இருந்து கீழே இறங்கி வந்தாரு. அதுக்கு முன்னாடி அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க, நீ சுவாமிகிட்ட வந்து லெட்டர் வேணா கூட, வீட்டுல பிரச்சனைகள்லாம் இருக்கு, அண்ணாக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, எழுதி கூடன்னு சொன்னோன்னு நாங்க அப்பெல்லாம் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வீடா இருக்கும் இல்லையா, அங்க போட்டோ வாங்கிட்டு ஒரு கர்ச்சீஃப் வாங்கிட்டு சுவாமிக்கு ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை வந்து ஒரு கவர்ல வச்சு சுவாமி போட்டோ கையில வச்சிருந்தேன். கர்ச்சீஃபை கீழே விரிச்சிட்டேன். சுவாமி நடந்து போனா வந்து சுவாமி நடப்பாருன்னு சொல்லிட்டு சுவாமி அப்படியே வந்தா, நாங்க 3வது ரோல இருந்தோம். அப்படியே வராரு, வந்துட்டு எங்க பக்கத்துல வந்து நின்னுட்டு அந்த போட்டோ வாங்கி போட்டோ மேல கையை விழுந்து பிளஸ் பண்ணி தராரு. அப்புறம் அந்த கர்ச்சீஃபை நல்லா ஒரு அப்படி மிதிக்கிறாரு. மிதிச்சுட்டு போகும்போது பார்த்தா சுவாமியோடைய அந்த சுருள் முடி ஒன்னே அதுல விழுந்திருந்தது. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. சுவாமி பேசல, ஒன்றும் இல்லை. பட் ஆனா சுவாமி பாத நமஸ்காரம் கிடைச்சது, சுவாமி போட்டோ தொட்டது, சுவாமி அந்த கர்ச்சீஃப் மேல அவருடைய சின்ன சுருள் முடி விழுந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. அதை எடுத்து முடிச்சு உடனே வந்து லெட்டர் வாங்கிட்டார் சுவாமி. கிளம்பி வந்துட்டோம். அது வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சுவாமி வந்து இது பண்ணிட்டாரு, பிளஸ் பண்ணிட்டாரு. அந்த போட்டோ வாங்கி இது பண்ணி எங்க வீட்டுல எவ்ரி ஃப்ரைடே பஜனை நடக்கும். ஸோ அதுல இருந்து அந்த ஃப்ரைடே பஜனைக்கு அந்த போட்டோவை வைக்க ஆரம்பிச்சோம். அந்த கர்ச்சீஃபையும் சுவாமியோட போட்டோ பின்னாடியே வச்சு ஃப்ரேம் பண்ணி நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அப்படி போக நாங்க திருப்பி ஷிஃப்டட் டு வேளச்சேரி 2002ல. அங்கிருந்து சுவாமியோட ஒரு பிரசன்ஸ், அப்புறம் நிறைய பேர் வழிகாட்டுதல் விதங்கள் அதெல்லாம் நிறைய வீட்டுல வந்து பெருக ஆரம்பிச்சது. அப்போ வந்து 2002ல வந்து திருப்பி அம்மா அப்புறம் எங்க அக்கா ஃபேமிலியில எல்லாரும் அவங்கலாம் வந்து புட்டபர்த்தி போகணும்னு ஆசைப்பட்டு டிசம்பர் மாசம் புட்டபர்த்தி போறாங்க. அதுல வந்து எங்க அக்காவோட வீட்டுக்காரர், எங்க மாமா வந்து ஃபர்ஸ்ட் நம்பல, கல்யாணமான புதுசுல நம்பல சுவாமிய. ஆபர்ட்ஸ்பரிக்கு சுவாமி அப்பெல்லாம் வருவாரு இல்லையா. சோ அப்ப வந்து எங்க அம்மா சொன்னாங்க, நாங்க போறோம், நீயும் கூட வாங்க அப்படின்னு சொன்னோன்னு நான் வந்து சுவாமியை நம்பணும்னா, சுவாமி வந்து நான் போகும்போது சுவாமி இறங்கி என்ன ஆசீர்வாதம் தனியா பண்ணார்னா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனோட அவர் கிளம்பி வராரு. ஸோ இன்னைக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு ஆட்டோல வந்து நானு, அம்மா, எங்க அக்கா, பின்னாடி அவர் பைக்ல வராரு. நாங்க இறங்கிட்டோம், ஆபர்ட்ஸ்பரி வாசல்ல இறங்கிட்டோம். ஆபர்ட்ஸ்பரி அந்த கேட்டுக்குள்ள நாங்க நுழையும் போது தான் சுவாமியோட அந்த ரெட் கலர் காரு எங்களை பாஸ் பண்ணி போகுது. எங்க பின்னாடி ஒரு 10-15 பேர் நிக்கிறாங்க. சுவாமி என்ன பண்ணாரு, கதவை திறந்து ஒரு காலை கீழே வச்சு வெளியே பார்த்து இப்படி ஒரு கை அப்படி ஆசீர்வாதம் மட்டும் உள்ள போயிட்டாரு. அவர் என்ன நினைச்சு எங்ககிட்ட என்ன பேசினாரோ அதை சுவாமி அங்க நிகழ்த்தி காமிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹி ஆல்சோ காட் இன் டு சுவாமிஸ் ஃபோல்ட். பஜனை நல்லா பாடுவார். அவர் பஜனை எல்லாம் கத்துக்கிட்டு பஜனை எல்லாம் பாட ஆரம்பிச்சாரு. அவரும் அப்போ 2002ல வந்து அம்மாவோட அவங்க எல்லாம் போயிருக்காங்க. அப்பயும் நான் என்ன பண்ணேன், அம்மா சொல்ல நான் சுவாமிக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லிட்டு கடகடான்னு அந்த அவங்க 4 மணிக்கு கிளம்ப போறாங்க. நான் 3 மணி வாக்குல கிடக்கு மாடிக்கு போயிட்டு சுவாமிக்கு தனியா ஒரு 4-5 பேஜுக்கு என்னெல்லாம் மனசு தோணிச்சோ எல்லாத்தையும் எழுதி கவர் காணும். இப்போ கிரீட்டிங் கார்டோட கவர் ஒரு மாதிரி ஃபிளாரசென்டா கிளாஸியா இருக்கும். அந்த கவர்ல போட்டு கொடுத்துட்டேன் அம்மாட்ட. அம்மா நீ சுவாமி பார்த்தேன்னா கொடுத்துரு எப்படியாது
வாங்கிக்கிட்டா வாங்கட்டும், இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு அம்மாட்ட கொடுத்தாச்சு. அவங்க புட்டபர்த்தி கிளம்பி போயிடுறாங்க. டிசம்பர் 24, 25, 26, 27 காலையில கிளம்பணும். 27 காலையில என் அக்கா பொண்ணு ஃபோன் பண்றா, இந்த மாதிரி நாங்க கிளம்ப போறோம் பர்த்தியில இருந்து. நான் கேட்டேன், ஏண்டி நீங்க வந்து கொடுத்துட்டீங்களா, சுவாமிகிட்ட லெட்டர் கொடுத்துட்டீங்களா? இன்னும் இல்லவே இல்ல, மறந்து போயிட்டாங்க பாட்டி, நான் இது மாமா போறாரு, நான் அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னோன்னு அவர் கிளம்பி அவர் லெட்டர் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு தர்ஷனுக்கு போறாரு. இந்த லாட் சிஸ்டம் இல்லையா அப்பெல்லாம், சோ அவருக்கு வந்து 10th ரோ தான் கிடைச்சது. அவர் போன லாட்ல 10th ரோல உட்காந்துடுறாரு லெட்டர் வச்சுக்கிட்டு. சுவாமி வந்து அப்ப நான் நடந்து வர சமயங்கள். சோ சுவாமி நடந்து வந்து மகிழா செக்ஷன் போயிட்டு அப்படியே ஜென் செக்ஷனுக்கு வராரு. இவர் ரோ தாண்டி போயிடுறாரு. இவருக்கா அந்த லெட்டர் இப்படியா கொடுத்துடணும் சுவாமிகிட்டான்னு ஒரு உந்துதல். எழுந்தா யாருக்கும் பிடிக்காது, அந்த ரோல் நம்ம எழுந்து போகக்கூடாது, செய்வாதாலும் சொல்லுவாங்க, சுவாமிக்கும் பிடிக்காதுன்னு. ஆனா அவர் ஏதோ ஒரு இதுல வந்து எழுந்து கடகடான்னு குனிஞ்சு போயிட்டு ஃபர்ஸ்ட் ரோ கிட்ட உட்காந்துடுறாராம். அதுல இருந்து ஒரு 10 ரோ தள்ளி சுவாமி நிக்கிறாரு, யார்ட்டையும் பேசிட்டு இருக்காரு. இவர் போயிட்டு சாய்ராம் சுவாமின்னு கத்தி சொன்ன உடனே சுவாமி திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்து திருப்பி சிரிச்சுட்டே வந்தாராம். வந்துட்டு அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டாராம். அந்த லெட்டரை வாங்கிட்டு என்ன பண்ணாராம், he went all around, போயிட்டு திருப்பி உள்ள அந்த மந்திர்க்குள்ள போயிட்டு பஜன் எல்லாம் கேட்டுட்டு வெளியே வரும்போது என்ன பண்ணியிருந்தாராம், அந்த என்டையர் அந்த சுவாமியோட லெட்டர் கட்ட தன்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்துட்டு அந்த ஒரே ஒரு அந்த கிரீன் கிளாசி கவர் he was still holding in hand, சுவாமி கையிலேயே இருந்ததாமா. அண்ட் சுவாமி ஆர்த்தி முடிஞ்சுட்டு அவருடைய ரெசிடென்ஸுக்கு போற வரைக்கும் he was holding that அந்த கிளாசி கவர்னு சொல்லியிருந்தாருங்க மாமா. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு, ஏன்னா அதோட ஒரு பெரிய பிளெஸிங் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. நான் என்ன எழுதினேன்றது எனக்கு போட ஞாபகம் இல்லை, பட் என்ன எழுதி கொடுத்தேனோ சுவாமி எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாரோ தெரியல. பட் ஸ்டில் சுவாமி வந்து அந்த ஒண்ணு மட்டும் அத்தனை நேரம் கையில வச்சுக்கிட்டு சுவாமி போயிருக்காருங்கிறதே மிகப்பெரிய பிளெஸிங். அதுக்கப்புறமா சுவாமியோட லீலைகள் பயங்கரமா வீட்டுல நிறைய வர ஆரம்பிச்சது. 2002 நாங்க வேளச்சேரியில மூவ் ஆனோம். அப்புறம் நான் சொன்னேன், அந்த 2002 டிசம்பர்ல வந்து இவங்க புட்டபர்த்திக்கு போனாங்க, சுவாமி லெட்டர் வாங்கிக்கிட்டாருன்னு. அப்புறம் 2003 எண்டுல, அப்புறம் 2004 ஸ்டார்டிங்லாம் வந்து இங்கேயும் ஒரு சத் சங்கம் அம்மா ஃபார்ம் பண்ணணும்னு சுவாமியோடைய கைடன்ஸ் மூலமாக ஆரம்பிச்சாங்க. ஸோ சிறுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபேமிலி, இங்கேயும் 50-60 ஃபேமிலி வந்து ஒன்னா சேர்ந்து எல்லா நாளுமே எங்க வீட்டுல வந்து அங்க அண்ணா வீட்டுல வந்து எல்லா நாளுமே பஜன். அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி, பிள்ளையார் சதுர்த்தி ஆட்டம், நவராத்திரியில வந்து 10 நாளும் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், சுவாமியோட பர்த்டே, நாராயண சேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ். அப்புறம் கிராமங்கள் உள்ள மக்களுக்கு தேவையான வந்து ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுக்கறது. அது மாதிரி நாங்க 60 ஃபேமிலியை வந்து ஒரு இணக்கமா ஒரு சாயி குடும்பம் அப்படின்ற ஒரு குடைக்கீழ வந்து பண்ணிட்டு இருந்தோம். சுவாமி வந்து நிறைய விதத்துல வந்து கைட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதாவது செய்திகள் மூலமாக, லெட்டர்ஸ் மூலமாக, கனவுகள் மூலமாக வர மக்களுக்கு சில பேருக்கு வந்து அவங்க வந்து வேண்டின்ற அடுத்த செகண்ட் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பிரத்யட்சமா கொடுத்து அந்த மாதிரியான ஒரு மைண்ட் பாக்லிங் மிராக்கிள்ஸோட சுவாமி வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எங்க கல்யாணம் வந்து 2007 நடந்தது. அதுவும் சுவாமி பிளஸ் பண்ணி சுவாமியோட கைடன்ஸ்ல நடந்த கல்யாணம் தான் எங்க கல்யாணம். சோ என்னோட மனைவி பெயர் திருமதி மீனாட்சி. அப்புறம் அவங்க அம்மா வந்து திருமதி வள்ளி. எங்க மாமனார் வந்துட்டு கணேசன். அவங்களும் வந்து சுவாமியோட ஃபோல்டுல, அதாவது சுவாமி மிராக்கிள்ஸ் எல்லாம் கேள்விப்படாம சுவாமி அப்படின்ற பேர் கேட்ட உடனே வந்து அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு 96ல சுவாமி சுந்தரம் வந்திருந்தாங்க. அப்ப போய் அங்க அந்த கூட்டத்துக்கிடையே சுவாமியை பார்த்து இனிமே இதுதான் சுவாமி தான் நமக்கு அப்படின்ற ஒரு இயற்கையான ஒரு பக்தியில வந்து கிளம்பி வந்து சுவாமி ஃபோல்டுல வந்து இதானாங்க. அவங்க வந்து சைதாப்பேட்ல இருந்து தே மூவ் டு ஆதம்பாக்கம் 97, 96 வாக்குல. ஸோ நாங்க வந்து 2002க்கு வந்தோம். அதுக்கப்புறம் 2004 சத்சங்கத்துக்கு அப்புறமா வீட்டுல எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபேமிலியா எல்லாரும் பழக ஆரம்பிச்சிட்டோம், அந்த 60 குடும்பமும். அதுல 2008ல வந்து சுவாமியோட கைடன்ஸ் பிரகாரம் வந்து எனக்கும் இவங்களுக்கும் திருமணம் ஆச்சு. நாங்க 2008 வந்து என்ன பண்ணோம், வேளச்சேரி அண்ணா வீட்டுல இருந்து நாங்க இங்க 2008 வந்து ஆதம்பக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆனோம். சோ எங்க மாமியார் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஜாதகங்கள்லாம் பொருத்தி சுவாமியிட கொண்டு வந்து எங்க வீட்டுல வைப்பாங்க. சுவாமிக்கு வந்து அந்த வீட்டுல எப்படின்னாக்கா ஒரு சுவாமிக்கு தனி ரூமே இருக்கும், ஒரு 11 to 10 ரூமு. சுவாமிக்கு வந்து ஒரு பெரிய கட்டில், ஒரு ராக்கிங் சேரு, அப்புறம் சுவாமியே அந்த ரூம்ல என்ன போட்டோ வைக்கணும்னு சொல்லி எடுத்து கொடுத்த போட்டோ எல்லாம் இருக்கும். அங்க தியானம் அலவுட். அங்க வந்து எப்படின்னாக்கா ஈவினிங் வந்து 4 to 6:30 டிவோட்டிஸ் வரலாம் அந்த வீட்டுக்கு, தியானம் பண்ணலாம். அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சுவாமியோட பிரசன்ஸ் ஃபீல் பண்ணிருக்காங்க. அவங்க தியானம் பண்ற சமயத்துல அந்த ராக்கிங் சேர் தானே ஆடும், அவர் போட்டிருக்கிற அந்த அங்கி வந்து கசங்கி இருக்கும், அவர் அந்த கட்டில உள்ள அந்த மெத்த கசங்கி உட்கார்ந்து எழுந்த அந்த தடம் இருக்கும், ஃபுட்ரெஸ்ட்ல வந்து அவர் கால் பதிஞ்சிருக்கும், இல்ல விபூதியில் நடந்து போன அந்த தடங்கள் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அவங்களுக்கு. அப்போ அந்த 2008ல அந்த 2007 அந்த சுவாமியோட இது முடிஞ்ச உடனே என்னாச்சு, சுவாமி ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, நீ பாக்குறத நிறுத்தி இனிமே பார்க்க வேண்டாம், நான் வந்து யாரு வரேங்கிறத நானே சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒரு மார்ச் மாசம் எண்டுல வந்து நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு தேர்ஸ்டே அது.
ஸோ அன்னைக்கு என்ன பண்ணாங்க, வீட்டில் எல்லாரும் ஆஃபீஸ் அவங்க கிளம்பிட்டோம். எங்க அண்ணா பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்ப போறா. அப்போ சுவாமி வந்து ஒரு அழகான ஒரு முகூர்த்த புடவையும் லெட்டரும் சுவாமி வந்து வச்சு இந்த மாதிரி வந்து என்ன நான் தான் வந்து வரன், சுவாமி வந்து நான் தான் வரன் எழுதியிருந்தாரு. ஸோ மாமியார் வந்து எப்படின்னாக்கா ஒரு நூற்றுக்கணக்கான ஜாதக கட்டுகளை வந்து கொண்டு வந்து சுவாமிகிட்ட வைப்பாங்க. சுவாமி இதுல இருந்து கைட் பண்ணுங்க, ஏன்னா நாம பாக்குறத விட பகவானுடைய கைடன்ஸ் கரெக்டா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில வந்து கொண்டு வந்து வச்சிருவாங்க. அப்படியே வச்சுட்டே இருந்தாங்க. சுவாமி ஒரு நாள் எழுதியிருந்தாரு, நீ பாக்குறது போரும், வரன் பார்க்க வேண்டாமே. நான் வந்து சொல்லுவேன், இந்த வரன் கட்டுல இருந்து எந்த வரன் நான் சொல்லுவேன், அது இதுலயும் இருக்கலாம் இல்லாததும் இருக்கலாம், நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். சுவாமி வந்து அந்த லெட்டர்ல சொன்ன உடனே அந்த எப்படி ஆக்சுவலா அங்க மிராக்கிள்ஸ் நடக்கும்னா, அந்த வீட்டுல எந்த டிவோட்டி போறாங்க, அவங்க வேண்டிக்கிறாங்க. சில சமயம் சுவாமி வந்து அந்த அவங்க மெடிடேட் பண்றச்சே அந்த சூக்ஷ்மமா வந்து அவங்க கைட் பண்றதும் உண்டு. வெளிப்படையா வந்து சுவாமி அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி அந்த சேர்ல வச்சிருவாங்க. சோ அவங்க தியானம் பண்ணி முடிச்சு பார்க்கும்போது அவர் பெட்லயோ இல்ல அவர் சேர்லயோ அந்த லெட்டர் இருக்கும். அவங்களுக்கான கைடன்ஸ் வந்து சுவாமியோட அந்த அதே ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கும். அதுபடி எங்க மாமியார் வந்து அந்த ஜாதக கட்டை வச்சு முடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வந்து அந்த ப்ரே பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்து எழுந்துக்கும் போது அந்த சுவாமி சேர்ல லெட்டர் இருந்தது. அதுல வந்து எழுதியிருந்தாரு, நான் வரேன்னு சொல்ல போறேன், இந்த கட்டில இருந்தும் இருக்கலாம் இல்ல தனியாவும் இருக்கலாம், நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிடுறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷம், சுவாமி கைட் பண்ண போறாருன்னு சொன்னதுனால ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அதே மாதிரி அவர் சொல்ல போறேன்னு சொன்ன அந்த தேர்ஸ்டே வந்துச்சு. காலையில எல்லாரும் ஆபீஸ் கிளம்பி போயிட்டோம். அண்ணா பொண்ணுக்கு அன்னைக்கு கொஞ்சம் சின்ன பொண்ணு, அது ஸ்கூல் போக வேனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அது கியூரியாசிட்டி அடிக்கடி போய் பார்க்கும் ரூம்ல. அந்த ரூம்ல போய் பார்க்கும்போது லெட்டர் இருந்திருக்கு. உடனே ஓடி வந்து அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னு அவங்க எங்க அண்ணி வந்து ஃபோன் பண்ணி மாமியார்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எழுதியிருக்காங்க வந்து கிரி தான், எனக்கு வீட்டுல கிரின்னு சொல்லுவாங்க, ஸோ கிரி தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷம். அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்லி எவ்ரிபடி வேற ஹாப்பி, சுவாமி கைட் பண்றாருன்னு சொன்ன உடனே. ஸோ அது எப்படி இருந்ததுனாக்கா, அந்த லெட்டர் நீ வந்து நான் இவனதான் மாப்பிள்ளையா உனக்கு தேர்ந்தெடுத்திருக்கேன், நான் 2 பேரையும் நான் பிளஸ் பண்றேன், வாழ்க்கை வந்து நான் சிறப்பா அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூரப்படவையோட வைஃபு கூரப்படவையோட விபூதி அப்புறம் மஞ்சள் குங்குமத்தோட சேர்ந்து அந்த லெட்டர் வந்தது. ஸோ அப்படிதான் எங்க கல்யாணம் நிச்சயமாகி கல்யாணமும் நடந்து முடிஞ்சது. அதுக்கு பிறகு வந்து ஒரு 6 மாச காலம்க்கு அப்புறம் அண்ணா வீட்டுல இருந்து நாங்கள் ஆதம்பக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். ஸோ அதே சத்சங்கங்கள் வந்து எங்க வீட்டுல நடக்க ஆரம்பிச்சது. அப்படியே இன்னும் நிறைய அப்போ சுவாமியோடைய அந்த லீலைகள்லாம் கேட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. நிறைய பேரோட கஷ்டங்கள் தீர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நாங்க வாடகை இருந்த வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு 2 வருஷத்துல ஒரு பிளாட் வாங்கிக்கிட்டு அங்க வந்துட்டோம். இப்ப நாங்க இருக்கிற இடம் இப்போ அது சுவாமியோட வீடு தான், எங்க வீடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முழுக்க சுவாமி தான் இங்க நிறைஞ்சிருக்காரு, முழுக்க சுவாமி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கேள்விப்படாம எங்கிருந்தோ தொலைவிலேருந்துலாம் சுவாமியை நம்பி வந்து குறைகள் தீர்ந்த பக்தர்கள் நிறைய பேர் இருக்கு. குறைகள் தீரலைனாலும் அந்த குறையை வந்து நிறைய வந்து எடுத்துக்கிறதுக்கான மனப்பக்குவத்தையும் பகவான் நிறைய பேருக்கு இங்க கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் வந்து சுவாமி ரிப்ளை பண்றாருன்னா இல்ல. பொது சமயங்கள்ல எங்களோட வேண்டுதலுக்கும் சுவாமி ரிப்ளை பண்ண மாட்டார். ஆனா அந்த கர்மா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மனசு நிறைவோட எடுத்துக்கிட்டு அந்த கர்மாவை நம்ம புஷ் பண்ணி அந்த அந்த பார்ட் ஆஃப் லைஃபை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு பகவான் உறுதுணையா எப்பவுமே இருப்பாரு. ஸோ இங்க அந்த சமயத்துல இருக்கும்போது எப்படின்னாக்கா, சுவாமி திடீர்னு 2015 ஸ்டார்டிங்ல வந்து இந்த சத்சங்கத்துக்கு எழுதியிருந்தாரு, நான் வந்து ஒரு சுவாமி கல்யாணங்கள் உங்களை பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2015ல வந்து ஸ்ரீனிவாச பத்மாவதி திருமணம், அதுக்காக ரொம்ப அழகிய விக்கிரகங்கள் 2 கொடுத்து யார் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அந்த புரோகிதரோட பேரை கொண்டு சொல்லி யார் யாருக்கு சத்சங்கத்துல என்னென்ன பாட்டு, சில பேர் வந்து பழங்கள் வாங்குங்க, சில பேர் வந்து மாலைகள் வாங்குங்க. சுவாமியுடைய சேர்ல விக்கிரகங்களும் வரும். இப்ப எங்க வீட்டுல இருக்கிற பூஜையில் உள்ள அத்தனை விக்கிரகமும் சுவாமி கொடுத்தது தான். எங்களுக்கு மட்டும் இல்லை, இங்க சத்சங்கத்துக்கு வரங்க அத்தனை பேருக்குமே சுவாமி வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ விக்கிரகங்களோ இல்ல படங்களோ கொடுத்து வந்து சுவாமி பிளஸ் பண்ணி அவங்கள ஒரு ஒழுங்கான ஒரு பாதையில வந்து செலுத்தி இருக்காரு. சோ அப்படி வந்து எங்களுடைய திருமண நாள் ஜூலை 11. நாங்க கல்யாணம் சுவாமி வைக்க சொன்னது ஆடிப்புறம், அது வந்து ஆகஸ்ட்ல வந்தது. எங்களுக்கு திருமண நாள் ஜூலை 11 அந்த 2015 வந்து சுவாமியோடைய சேர்ல வந்து அழகா வந்து அந்த பத்மாவதி அண்ட் ஸ்ரீனிவாசன் விக்கிரகம், இவ்வளவு பெரிய விக்கிரகம், ஒரு 1.5 அடி கிட்ட உள்ள விக்கிரகத்தை கொடுத்து அதுக்கு பண்ணணும்னு சொன்னாரு. ஸோ யார் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க ரொம்ப சந்தோஷமாயி அந்த ஆடிப்புறம் அன்னைக்கு கல்யாணம் வந்து விமர்சையா நடந்தது ஆக்சுவலா. ஸோ அன்னைக்கு என்ன மிராக்கிள்னா, முந்தின நாள் வரைக்கும் மேல எங்க வீட்டு மாடியில பிளாட் மாடியில வந்து ஷாமியானா போட்டு பக்காவா ரெடி பண்ணி கோலம்லாம் போட்டு வச்சாச்சு. அன்னைக்கு மழை வரத்துக்கான அறிகுறியே இல்லை. அன்னைக்கு நைட்டு ஒரு அட மழை பெஞ்சு முடிச்சுட்டு எங்களுக்குலாம் ஒரே பயம், மாடி எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்த நாள் காலையில வந்து 3 மணிக்கு திறந்து பார்க்கும்போது மழை பெஞ்ச சுவடே அங்க இல்ல, ஒரு கோலம் கூட அழியலானா. அன்னைக்கு பகல் முழுக்க வந்து சூரியன் எட்டி பார்க்கவே இல்லை. அந்த 2-3 மணி வரைக்கும் எல்லா டிவோட்டிஸ்லாம் எல்லாம் முடிஞ்சு கிளம்பி போற வரைக்கும் சூரியன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சூரியன் தகிக்க ஆரம்பிச்சது. அவ்வளவு பிளசண்டான ஒரு அட்மாஸ்பியர்ல சுவாமி மிராக்கிள் பண்ணி
ரொம்ப அழகா நடத்தி வச்சாங்க. ஆச்சா, அது முடிஞ்சு அடுத்து 2016 வந்து சுவாமி வந்து சிவசக்தி கல்யாணம் பண்ணணும். 15ல ஒரு மேரேஜ், 16ல ஒரு மேரேஜ், 17ல ஒரு மேரேஜ். 2008 வந்து எங்க மேரேஜ் நடந்தபோது சுவாமி வந்து பிசிக்கலா வந்து பத்தியில வந்து இருந்த சமயம். அதுக்கப்புறம் 2011 வந்து சுவாமி மகா சமாதி ஆன பிறகும் வந்து சுவாமியுடைய அந்த பிரசன்ஸ், அந்த கைடன்ஸ் இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா வர ஆரம்பிச்சது. அதாவது வீட்டுல நடந்த அத்தனை மிராக்கிள்ஸுமே வந்து சுவாமி பிசிக்கலா இருந்த போதும் நடந்தது. சுவாமி வந்து பிசிக்கலா இல்லாத போது 2011 அப்புறமும் ரொம்ப பிரத்யட்சமா சுவாமி கைட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் வந்து 2015ல அந்த ஸ்ரீனிவாச பத்மாவதி கல்யாணம் நடந்தது. 2015 பத்மாவதி கல்யாணம் நடந்து முடிஞ்ச அந்த தருணத்துக்கு அப்புறமா 2016ல வந்து சுவாமி வந்து நீங்க இந்த வருஷம் சிவசக்தி கல்யாணம் சத்சங்கமா பண்ணணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும், இவங்க வந்து மாலைகள், இவங்க பழங்கள், இவங்க வந்து பட்சணங்கள், இவங்க வந்து தாம்பூல பையி அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒரு அழகான வந்து பைஃபர்கேட் பண்ணி அந்த டாஸ்க் எல்லாம் அலோகேட் பண்ணிடுவாரு. ரொம்ப ஒரு கல்யாணம்ங்கிறது எப்படி நடக்குமோ நம்ம வீடுகள்ல அந்த ஒரு குதூகலத்தோட அந்த கல்யாணம் வந்து 3 கிழமை நடந்தது வீட்டுல. அதாவது அந்த கல்யாண பாடல்கள் வந்து ஒரு 4-5 நாள் இங்க நல்லா நிறைய பாடுறவங்க இருந்தாங்க, நல்லா பாடுறவங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, லேடிஸ் எல்லாரும் வீட்டுக்கு வர வச்சு ஒரு 4-5 நாள் வந்து அந்த பிராக்டிஸ் எல்லாம், அந்த நலுங்கு பாட்டு, அந்த ஊஞ்சல் பாட்டு, அந்த மாலை மாத்திர பாட்டு எல்லாமே ரொம்ப அழகா வந்து பிராக்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ காலையில வந்து அதே மாதிரி வந்து ஃபுல் டெக்கரேஷனோட ஒரு தேவலோகம் மாதிரி. என்ன கேட்டா ஸ்ரீனிவாச கல்யாணம் அப்புறம் பிரம்மா சரஸ்வதி கல்யாணத்தை விட சிவசக்தி கல்யாணம் ஒரு படி வசந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்து இந்த வீட்டுல வந்து குழுமி இருந்தாங்க. மாடியில வேதங்கள் ஒலிக்க, தேவாரம், திருவாசகம், சுவாமியோட பஜனை அப்படின்னு சொல்லிட்டு களை கட்டி அந்த இடமே ஆக்சுவலாக. ஸோ அந்த என்னாச்சு, அந்த திருமணம் முடிஞ்ச மத்தியானம் அவங்க சாப்பிட்டுட்டு தாம்பூல போய் வாங்கிக்கிட்டு ஒருத்தரா போயிட்டு இருந்தாங்க. மணி ஒரு 2 மணி இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணாங்க, கீழே இது வந்து தாம்பூலம் வந்து கொடுக்குற அந்த இதுல வந்துட்டு என்ன பண்ணோம், மாடியில ஒரு வீட்டுல வந்து தாம்பூலம் வந்து கொடுத்து வாங்கிட்டு இறங்கி போற மாதிரி வச்சிருந்தோம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, தாம்பூலம் கொடுத்துட்டு ஒருத்தருக்கு அந்த எங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்க, கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது வெளி கேட் இருக்கும், நடு கிரில் இருக்கும் வீட்டுல. அந்த நடு கிரில் கிட்ட ஒரு முஸ்லீம் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு, நல்ல ஒரு 6 அடி வசரத்துக்கு. அவர் சொன்ன, அண்ணன் மாதிரி ஒருத்தர் நிக்கிறாரு வெளியில சொன்னா. நான் சொன்னேன், ஓகே நீ ஒரு பட்சண பையும் வந்து தாம்பூல பையும் கொடுத்துரு. பட்சணம்ங்கிறது நம்ம கல்யாணங்கள் பண்ற மாதிரி நல்ல 7 சுத்து முறுக்கு, பெரிய லட்டு, மைசூர் பாகு, அதிரசம் எல்லாம் சேர்ந்த ஒரு பை. அது அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் அப்ப சொன்னா வாங்கிக்கிட்டு, இல்ல இந்த வீட்டு இருக்கிறவங்க நான் பார்க்கணும் அப்படின்னு தமிழ்ல சொல்றாரு. உடனே அவங்க இல்ல அவங்க பார்க்கணும்னு சொல்றாருன்னு சொன்ன உடனே நாங்க வந்து இறங்கி கீழே வரேன். நாங்க வந்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து நான் ஷிரடி போறேன், எனக்கு வந்து 500 ரூபாய் பைசா வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ எனக்கு மொத்தம் 3 பசங்க. பெரியவ அபராஜிதா, 2வது சர்வஜித், 3வது வந்து ஆராத்யா பிறக்கல. அப்போ சர்வஜித்துக்கு வந்து அப்போ 10 மாசம் இருக்கும். ஸோ கல்யாணம் முடிஞ்சு ஒய்ஃப் வந்து தூங்க பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வைஃப்ட்டு வந்து சொன்னேன், இல்லவா வெளில ஒருத்தர் வந்திருக்காரு, 500 ரூபாய் கேட்கிறாரு. ஆனா 100 ரூபாய் தான் பர்ஸ்ல இருந்தது. அப்போ அந்த 100 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குறேன். அப்போ சில டிவோட்டிஸ் கிளம்புறாங்க. என்னோட அம்மாவும் வந்து அண்ணா வீட்டுல இருந்தாங்க. அப்ப எங்க அம்மாவும் கிளம்பிட்டு இருக்காங்க வெளியே வரதுக்கு. எங்க மாமியார்ட்டையும் சொல்றேன், யாரோ வந்திருக்காருப்பா வாங்கன்னு சொன்னோன்னா மாமியாரும் வெளியே வராங்க, அம்மா வராங்க, டிவோட்டிஸ் கிளம்புறவங்க வராங்க. டிவோட்டிஸ்ல ஒருத்தர் யாருனாக்கா திருமதி ஹேமா நரசிம்மன். அவங்க வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான பாரதி பாஸ்கரோட அக்கா. ஸோ அவங்க வெளியே வராங்க கிளம்புறதுக்கு. அப்போ ஓலா டாக்ஸி போட்டிருக்காங்க அவங்க. ஸோ நான் வந்து அந்த 100 ரூபாயை வந்து அவர்கிட்ட தரேன். அந்த தந்த உடனே அவர் நான் 500 ரூபாய் கேட்டேன், நீ 100 ரூபாய் தரியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அதை ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப சின்னதா மடிக்கிறாரு. மடிச்சு அவர் கையில வச்சு மூடிட்டு என் கையில அந்த பைசா வைக்கிறாரு. வச்சு என் மூடுன்னு சொல்றாரு. அவருடைய தோற்றம் எப்படி இருந்ததுன்னா, 6 அடி உசரம், வெள்ளை அங்கி, ஒரு வெள்ளை வேஷ்டி, ஷிரடி பாபா வச்சிருக்கிற மாதிரியே வந்து ஒரு பை, ஒரு துணியெல்லாம் அடைச்சு வச்சிருக்காரு. அதுல கையில மயில் கட்டு வச்சிருக்காரு, மயில் பீலி கட்டு. மயில் பீலி கட்டால என்னுடைய கையை வந்து 3 வாட்டி அடிக்கிறாரு. திறந்து பாருன்னு சொன்ன உடனே அதுல வந்து ஒரு சின்ன அந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் போட்டுக்கிற தாயத்து மாதிரி இருந்தது. அப்போ வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் டென்ஷன் ரொம்பவே இருந்தது எனக்கு. அவர் என்கிட்ட சொல்ற வார்த்தை, உனக்கு இன்னும் ஆஃபீஸ் டென்ஷனே இருக்காது, நீ கொண்டு போய் இந்த தாயத்தை உள்ளவே. அப்ப கூட எங்க மனசுக்கு வந்திருக்கிறது சுவாமி அப்படிங்கிறது தெரியவே இல்லை. யாரோ ஒருத்தர் வர்றாரு சொல்றாரு, தான் வந்திருக்கிறது சுவாமிங்கிறது எங்களுக்கு தெரியல. சோ சுவாமி என்ன பண்ணாரு, அந்த கொண்டு போய் உள்ள வச்சுட்டு திருப்பி 500 ரூபாய் தான் வேணுங்கிறாரு. சோ நான் திருப்பி உள்ள போயிட்டு பார்த்தா திருப்பி 100 ரூபாய் தான் இருக்கு. 100 ரூபாய் எடுத்துட்டு வரேன். அந்த இடைப்பட்ட காலத்துல வெளியே நிக்கிறாங்கல்ல, அங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கஷ்டங்கள் என்னன்னு சொல்லி அதுக்கான தீர்வு உனக்கு இது நடந்துரும். நீ ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காரு அட்வொகேட்டுக்கு, நீ முடிச்சுட்டு நீ திருப்பதி போயிட்டு வா. ஒரு முஸ்லீம் வந்து திருப்பதி போயிட்டு வான்னு சொல்றாரு. அப்புறம் அவங்க ஹேமா நரசிம்மன், அவங்க பொண்ணு கல்யாணமாக, உங்க பொண்ணு கல்யாணமாகும், உன் பையனு கல்யாணமாகும், எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்றாரு. எல்லாருக்கும் தலையில வந்து அந்த மயில் பீலி காட்டால ராம் ராம் சொல்லி தலையில வந்து பிளஸ் பண்றாரு.
ஸோ நான் எங்க அம்மா என்ன பண்றாங்க, எங்க அண்ணா வந்துட்டாரு அப்போ எங்க அம்மா அப்போ வந்து அண்ணா உள்ள வரல, எங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அண்ணா வெளியே கார்ல இருக்காரு. எங்க அம்மா பார்த்து சொல்றாரு, உனக்கு வந்து 2 பிள்ளை பசங்க இருக்காங்கல்ல, அவங்க ராமலட்சுமணர் மாதிரி உன்னை பார்த்துப்பாங்க, நீங்க கவலைப்படாம போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்க அம்மா கையில 21 ரூபாய் இருக்கு, அதை கொடுக்குறாங்க, அதை வாங்கி உள்ள வச்சுக்கிறாரு பையில வச்சுட்டு எங்க அம்மா வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த 100 ரூபாயை கொடுக்குறேன். அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் மிஸ்டர் ராமமூர்த்தின்னு, அவர் இந்த சுவாமியுடைய அந்த வித்யாவாகினி ப்ராஜெக்ட் தான் ரொம்ப மதுரையில வந்து ரொம்ப ஈடுபாடோடு பண்ணிட்டு இருக்கிறவர். அவர் வராரு. நான் இந்த ரூபா கொடுத்தோடனே திருப்பி அதே மாதிரி வந்து ஃபுல்லா மடிச்சு சுவாமி அவர் என்ன பண்றாரு, அவர் கையில வச்சுட்டு ஊதுடாரு, கையால ஊதிட்டு எடுத்தா அது சுவாமியுடைய ஒரு லாக்கெட், ஷிரடி பாபா சத்யசாய் பாபா. அப்ப சொல்றாரு, வெளியில வந்து எந்த முகாந்திரமும் கிடையாது, சுவாமி டிவோட்டிஸ் நாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அந்த படம் எல்லாம் மாற்றோம் நாங்க. இந்த சமயத்துல சத்யசாய் பாபா ஷிரடி சாய் பாபா 2 பேரும் அவங்க வீட்டுல ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்காங்க. இந்த அந்த லாக்கெட் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தோன்னே நான் வந்து சாய்ராம் பாருங்க சாய்ராம் அவர் கொடுத்துருக்காருன்னு ராமமூர்த்தி கையில கொடுக்குறேன். ராமமூர்த்தி கிட்ட கொடுத்தோடனே, நீ எதுக்கு அவன்கிட்ட தராத, நான் உன்கிட்ட தானே கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறார். திருப்பி வாங்கி அவர் கையில வச்சு அவர் கையில ஊதின உடனே அந்த லாக்கெட் வந்து லிங்கமா மாறிடுது. ரொம்ப அழகான ஒரு ப்ளூ கலர் லிங்கம், அதுக்குள்ள வந்து யூனிவர்ஸே இருக்கிற மாதிரி டாட்டா கிளிட்டரிங்கா இருக்கு, அப்படியே பயங்கரமா. இதை நீ வச்சுக்கோன்னு கொடுத்து, நீயாவது எனக்கு 500 ரூபாய் தாங்குறாரு. அவர் வந்து 500 ரூபாய் கொடுத்துடுறாரு அவர் கையில. கொடுத்த பிறகு இருக்கிறவங்க, சரி இன்னொரு 500 ரூபாய் தெரியா, ஏன்னா நம்ம சத்சரிதால படிச்சிருக்கோம், ஷிரடி பாபா வந்து எப்போ யார்கிட்ட போனாலும் தட்சணை கேட்பாருன்னு சொல்லிட்டு. அப்போ இருந்த அந்த 15 பேர் கூட அப்ப கூட தோணல வந்திருக்கிறது சுவாமின்னு. மேல இருக்கவங்க சொன்னாங்க, சார் உங்களுக்கு நாங்க நிறைய கொடுத்துட்டோமே, அதை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே பைசா அப்படின்னு சொன்ன உடனே அவர், ஆமாமா எனக்கும் டைம் ஆச்சு, நானும் கிளம்பணும் அப்படி என்ன பார்த்து சொல்றாரு, என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் மிராக்கிள்ஸ் எல்லாம் வந்து ரோட்ல வந்து பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் சமத்கார், ஹிந்தியில சொல்றாரு, சமத்கார் நான் பண்ண மாட்டேன் வெளியில, ஆனா இந்த இடத்துல இன்னைக்கு நான் வரணும்னு இருக்கு, நான் வந்திருக்கேன், உன் மூஞ்சியை பார்த்த உடனே எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தோணிட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாரும், எங்க ஒய்ஃப், என் பையன், மாமியார் எல்லா தலையிலையும் வந்து ராம் 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 சொல்லிட்டு அந்த மயில் பீரியல் பிளஸ் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க லேடிஸ் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்ன பண்றாரு, கேட்டை திறந்து இறங்குறாரு. அப்போ இவங்க ஹேமா நரசிம்மன் அவங்களோட ஓலா காரும் வருது. அவர் அப்ப கூட எங்க மனசு எப்படி பாருங்க, நாங்க வந்து அவர் அப்படி இப்படி போய் அந்த ரைட் எடுக்கிறாரு, அவர் இருக்காரா போயிட்டாரா பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த திரும்புறதை நாங்க பாக்குறோம். எந்த வீட்டுக்கும் போலன்னா எங்களுக்கு தெரியும், எங்க வீட்டுல இருந்து அடுத்த கேட்ஸ் எல்லாம் நல்லா தெரியும், அவர் எங்கேயும் திரும்பல, அவர் திரும்பிட்டாரு அந்த ரோடு எண்டுல. இவங்க காரும் வெளியே வருது, இவங்க கார் திரும்பி பாக்குறாரு, அவர் ஆளை காணும், சுவாமி வாஸ் நாட் தேர். அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சது வந்தது சுவாமி. இந்த சுவாமி அத்தனை நேரம் வெளியே வச்சு பேசுற மாதிரி ஆயிடுச்சு. பட் சுவாமி அந்த மாயையும் கொடுக்கறது பகவான் தான். ஏன்னா நம்ம சுவாமின்னு தெரிஞ்சாச்சுன்னா அவரோட விட போறது இல்லை நம்ம. அந்த ஒரு க்ஷணத்துல வந்து பகவான் பிரத்யட்சமாகி எல்லாருக்கும் வந்து அக்செப்ட் பண்ணாரு. பாபா எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த 3 கல்யாணத்திலயுமே சுவாமி வந்து சிவசக்தி அவதாரமா வந்ததுனால அந்த சிவசக்தி கல்யாணத்துல வந்து அவர் வந்து பிளஸ் பண்ணது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அடுத்த நாள் வந்து நாங்க என்ன பண்ணோம், வீட்டுல பஜன் வச்சிருந்தோம். இது முடிஞ்ச உடனே அப்ப எல்லார்ட்டையும் வந்து நாங்க சொன்னோம், இந்த மாதிரி வந்து நடந்தது சாய்ராம் சொன்ன உடனே வயசான மகிழா 4-5 பேர் பின்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சாய்ராம் நீங்க சொன்ன முஸ்லீம் நாங்க பார்த்தோம், அந்த திருமணம் நடக்கும் பொழுது அந்த கூட்டத்துக்கு பின்னாடி அவர் நின்றுட்டு இருந்தாரு, நாங்க கூட நினைச்சோம் ஒரு முஸ்லீம் வந்திருக்காரு மாடிக்கு, இவங்க யார், இவங்க நீங்க கூப்பிடுவீங்க நினைச்சீங்க அப்படின்னு நினைச்சோம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நாங்க யாரையும் கூப்பிடவும் இல்லை. ஆனா அந்த வீடியோஸ் போட்டோஸ்ல எதுவும் ஒரு கேப்சரும் ஆகல. சோ அந்த மேல அந்த சத்சங்கத்து கல்யாணத்திலையும் சுவாமி பின்னாடி நின்று அதே ரூபத்துல நின்று, ஷிரடி ரூபம், ஏன்னா அவர் சிவ அவதாரம் இல்லையா, சோ அந்த ரூபத்துல நின்று பிளஸும் பண்ணிருக்காரு. அதை சில மகிழாச பாகவும் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மறைஞ்சு போய் எல்லாம் முடிஞ்சு அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் முடிய சமயத்துல வந்து பிளஸும் பண்ணிட்டு போனாரு. அது மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் 2017 வந்து அதே மாதிரி ஒரு பெரிய காயத்ரி பிரம்மா சரஸ்வதி விக்கிரகம் கொடுத்து அதுக்கு பண்ண சொன்னாரு. அந்த பண்ணி வைக்கிற புரோகிதர் சொன்னாரு, பிரம்மா கல்யாணம்ங்கிறது யாருமே பண்றது இல்லை எக்ஸப்ட் இன் 2 places. ஒண்ணு பசரான் ஒரு கஷேத்திரம் இருக்கு ஆந்திரால, அங்கேயும் கூத்தனூர்ல கூட கல்யாணம் பண்றது இல்லை. ஸோ பசரால வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு கோயில கேட்டு என்ன பத்ததியோ அந்த பத்ததியை அப்படியே வந்து இங்க ரெப்ளிகேட் பண்ண வச்சாரு. சோ அது மாதிரி வந்து சுவாமி வந்து அது மட்டும் இல்லாமக்கு வந்து அதுக்கப்புறம் மகாச்சண்டி ஆகமாகட்டும், அப்புறம் கேள்வியே படாத பூஜைகள்லாம் பண்ண வச்சார் சத் சங்கமா. ஷோடச கணபதி பூஜைன்னு சொல்லிட்டு 18 கணபதி ஆவாகனம் பண்ணி கலசங்கள்ல அந்த பூஜையை பண்ண வச்சாரு. தசமகா வித்யை அந்த பூஜையும் பண்ண வச்சு டிவோட்டிஸே வந்து அந்த பேரா அந்த ஒரு பைரவர் அந்த ஒரு அம்மனா வரிச்சு வந்து பண்ண வச்சு நிறைய கைட் பண்ணாரு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சுவாமியோட மகா சமாதிக்கு அப்புறம் நடந்ததுன்னா 2014 சுவாமியோட பர்த்டே
செலிப்ரேஷன்ஸ் நடக்கும். யூஸ்வலே இங்க நாங்க சத்சங்கத்தை எப்படி பண்ணுவோம்னா, சுவாமி பர்த்டே காலையில இங்க வந்து ஓம்காரம் 5 மணிக்கு ஓம்காரம் சுப்ரபாதம் நகர சங்கீர்த்தனம் முடிஞ்ச போது போவோம். மழை பெஞ்சதுன்னா வீட்லயே பஜன் பண்ணுவோம். அப்போ இங்க வர ஒரு டிவோட்டி வந்து அவங்களுடைய மெய்டு அவங்கள வந்து அழிச்சிட்டு வரணும், நான் அழிச்சிட்டு வரலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் தாராளமா அழிச்சிட்டு வாங்க, சுவாமிக்கு பாகுபாடே கிடையாது, யார் வேணா வரலாம், யார் வேணா நம்ம அட்டன் பண்ணலாம், இது சுவாமியுடைய இதுலையான்னு சொன்ன உடனே அவங்க மேடை கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணாங்களாம். அவங்க கொஞ்சம் போலியோ அட்டாக் ஆனவங்க, கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க. ஷீ இஸ் இன் மிட் ஏஜ் தான், பட் ஷீ ஒரு மாதிரி அவங்க ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ணாங்க. என்னன்னு கேட்டோம்னா, இல்லை என்கிட்ட நல்ல ட்ரெஸ்ஸே இல்லக்கா போடுறதுக்கு, எனக்கு வர சங்கோஜமா இருக்கு, நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா 22 அன்னைக்கு ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்தவொடனே அடுத்த நாள் காலையில இதுக்கே அவங்க அழிச்சிட்டு வராங்க வண்டியில. ஓம்காரம் சுப்ரபாதம் ஒரு காலையங்கிறதுனால ஒரு 15-20 பேர் தான் காலையில இருப்பாங்க இந்த பஜன் சமயத்துல. சோ அவங்க வந்துட்டு நாங்க ஆரம்பிச்சிடுறோம். ஓம்காரம் முடிஞ்சது, சுப்ரபாதம் முடிஞ்சது, சுவாமி அஷ்டோத்திரம் முடிஞ்சு அந்த ஒரு மழை லேசா தூர்னதுனால வீட்லயே ஒரு 25 மினிட்ஸ் பஜன் பாடிட்டு இருந்தோம். அங்க பஜனை சுவாமி பர்த்டே சாங்லாம் முடிஞ்சு அந்த ஆஞ்சநேயர் பாட்டு பாடும்போது இவங்க அந்த பின்னாடி நிக்கிறாங்க, அந்த கதவு கிட்ட உட்கார்ந்துருக்காங்க இவங்க. அவங்க திடீர்னு என்ன பண்றாங்க, கால் முடியாதவங்க முட்டிக்கால் போட்டு நிக்கிறாங்க, நின்று சாய்ராம் 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 கத்துறாங்க. அந்த பஜன் ஸ்டாப் பண்ணிட்டோம் நாங்க கத்தின உடனே. அவங்க என்ன பண்றாங்க, அந்த பின்னாடி கதவுல இருந்து மெதுவா அந்த முட்டி போட்டுக்கிட்டே நடந்து வந்து எங்க வீட்டு ஹாலுக்கும் சாமி ரூமுக்கும் ஒரு பேசேஜ் இருக்கும், அந்த பேசேஜ் கிட்ட வந்துடுறாங்க. வந்துட்டு 2 கையும் தூக்குறாங்க. 2 கையும் தூக்கிட்டு நான் நம்புறேன் சுவாமி, அவனை நான் நம்புறேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு உடம்புலாம் ஷிவர் ஆகுது. ஷி ஃபெயிண்ட் அதுக்கு அப்புறமா. நாங்க என்ன நினைச்சோம், யூஸ்வலா சில பேருக்கு சுவாமி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுதுன்னு நினைச்சிட்டு விட்டுட்டோம். அப்புறம் என்னாச்சு, அந்த பஜன் எல்லாம் முடிஞ்சது அன்னைக்கு. அடுத்த நாள் வந்து நாங்க கேட்டோம், நீங்க கூப்பிட்டு வரீங்களா, அவங்க என்ன ஆச்சுன்னு நம்ம கேட்கலாம்னு சொன்ன உடனே அடுத்த நாள் ஈவினிங் வந்து அவங்களை அழிச்சிட்டு வந்தாங்க. அவங்க ரொம்ப சங்கோஜமா தான் வந்தாங்க. வந்து சாரி கேட்டாங்கன்னா, எதுக்கு சாரி கேட்கறீங்க? இல்ல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் பண்ணது எனக்கு வந்து வெக்கமா போயிருச்சு, நீங்களா என்ன பத்தி என்ன நினைப்பீங்கன்னு தெரியல. நான் சொன்னேன் அது தப்பே நாங்க நினைக்கல, என்ன ஆச்சுன்னு மட்டும் சொல்லுங்க நீங்கன்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, சுவாமி நீங்க ஓம்காரம் நீங்க எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஓம்காரம் சொல்லும் போதே சுவாமி வந்து ஒயிட் ட்ரெஸ்ல வந்தாரு. அவங்க சுவாமி டிவோட்டி கிடையாது, சுவாமி முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, சுவாமி வந்து பர்த்டே அன்னைக்கு வெள்ளை அங்கிதான் போடுவாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்றாங்க வாசல்ல இருந்து சுவாமி வந்து என்ட்ராரு. நான் நினைச்சேன் ஓகே, எல்லா மாதிரி நீங்க வீட்டுல பண்ணும்போது சுவாமி வருவார் போல் இருக்குங்கிறது என்னுடைய நினைப்பு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவர் அப்படியே வந்துட்டு சேர்ல உட்காராரு. ஆக்சுவலா அந்த சமயத்தை சுவாமியோட சேர்ல இருந்து அத்தனை பூ விழுந்ததுக்கு. யூஸ்வலாவே நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், சுவாமி வந்து பஜன் பண்ணும்போது சட்டுலா அவருடைய பிரசன்ஸை வந்து ஒரு விபூதி வாசனை வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு தாழம்பு வாசனை வரும். அவங்க ஊதுவத்தையே கொளுத்தி வைக்காட்டியும் அந்த வாசனைகள் வரதை கேள்விப்பட்டிருக்கோம், அந்த படங்கள்ல இருந்து சரியறதை பார்த்திருக்கோம். ஸோ அது மாதிரி எங்க விழுந்த உடனே எங்களுக்கு ஒரே சந்தோஷம், சுவாமி வந்து வந்துட்டாரு. பட் வி நெவர் நியூ இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. அவங்க பாக்குறாங்க அதை. அந்த சுவாமி வந்து என்ன பண்ற, சேர்ல உட்கார்ந்துருக்காரு. பஜனை முழுக்கும் சுவாமி அவங்க பாத்துருக்காங்க. நீங்க எல்லாம் கண்ண மூடி பாடுறீங்க, நானும் சுவாமியை பாத்துக்கிட்டே பாடிட்டே இருந்தேன், நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ நீங்க அந்த பஜனை அந்த ஆஞ்சநேயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சுவாமி அங்கிருந்து எழுந்துக்கிறாரு. எழுந்து உங்க பூஜை ரூமுக்குள்ள போறதை நான் பாக்குறேன். அப்போ அந்த பேசேஜ்ல நின்றுட்டு இப்படி காமிச்சாரு கைய. நான் வந்து வேற யாரையாவது கூப்பிடுறாரு தெரியும், இல்ல ஒன்னதான் சுவாமி இப்ப பின் பாயிண்ட் பண்ண உடனே நான் எழுந்து அந்த சமயத்துல எனக்கு உள்ள ஒரு வேகம் வந்து நான் என்ன பண்ணேன், சுவாமி சாய்ராம் கத்திட்டு நான் வந்தேன். அங்க வந்த பிறகு சுவாமி வந்து என்ன கேட்கிறாரு, நீ இன்னுமா நீ நம்ப மாட்டேங்கிற என்ன? அப்பதான் நான் சொல்றேன் வந்து நான் சாமி நம்புறேன் சுவாமின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து போலியோ அட்டாக்ங்கிறதுனால ரைட் சைட் கை ரொம்ப வலிக்குமா. பட் ஸ்டில் அவங்க வந்து ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்காக இந்த மெய்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சுவாமி வந்து உங்க கையை தூக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் கையை தூக்கி அவர் பிடிச்ச உடனே அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் உடம்புக்குள்ள ஃபுல்லா அவங்க வந்து she got that shivering. அப்புறம் விழுந்துடுறாங்க அவங்க. அப்புறம் சுவாமி அவங்க பார்க்கவும் இல்லை, இதாயிடுது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அது கியூர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த போலியோ அந்த கால் இருந்தாலும் பட் அவங்க உடம்பு வலி எல்லாம் போய் வந்து she was able to do all her work freely அது சொன்னாங்க. சோ அது மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் வந்து எங்களுக்கு சுவாமி வந்து பண்ணது 2014 மகாசமாதிக்கு அப்புறம் அந்த பர்த்டே. நான் ரொம்ப ஹாப்பி ஷேர் பண்றதுக்கு எனக்கு.